السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد رأى من آيات ربه الكبرى. وقال النبي صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமீன்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அறிவை தேட வேண்டும் என்ற வித்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நபித்துவத்தின் தொடக்கமாக 5 வசனங்களை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஓதுங்கள், படியுங்கள், அறிவை தேடிக்கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தோடு இந்த மார்க்கத்தை உலகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாராட்டுகிற பொழுதெல்லாம் அவருடைய அத்தாட்சிகளை சொல்லி காண்பித்து அறிவுடைய மக்களுக்கு இதில் பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று நிறைய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறார். அறிவு ஒன்றுக்காக வேண்டியே மனிதனை உயர்ந்தவனாக அல்லாஹ் ஆராதிக்கிறார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மனித அறிவு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ்வை நிராகரிப்பதும் என்று 2 கிளைகளாகவே பயணித்து வந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் இருந்து உலகத்தில் வாழ்ந்த மனித சமூகத்தில் இந்த 2 நிலைப்பாடுகள் தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த இருவருடைய வாதமும் உன் அறிவை கொண்டு யோசித்து பார், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னது. மறுத்தவர்களும் சொன்னார்கள், அறிவுக்கு புலப்படவில்லை, நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இந்த கற்களையும் இந்த மண்ணையும் இந்த பொருட்களையும் வணங்க வேண்டும். அது காலப்போக்கில் விஞ்ஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் இன்றளவும் இந்த 2ம் மனிதனுடைய அறிவின் அளவுகோல்களாக இருக்கிறது. விஞ்ஞானம் என்று சொல்லுகிற அறிவு கூட்டம் தங்களுடைய சின்ன அறிவை கொண்டு அவர்கள் ஒரு மூல காரணத்தை மையப்படுத்துகிறார்கள். எங்கெல்லாம் காரணங்கள் இருக்கிறதோ அங்கு காரிய
எங்கெல்லாம் காரணங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் காரியங்கள் நடக்கும். காரணம் இல்லாத பட்சத்தில் அந்த காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் விஞ்ஞானத்தினுடைய அறிவியலுடைய அடிப்படை சித்தாந்தம். அதை தாண்டி அவர்களுடைய அறிவு நிகழ்வதை மிராக்கள், அதிசயம் என்ற ஒரு வார்த்தையோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள், மேல் நோக்கி பயணிப்பதில்லை. விளைவு என்ன என்று சொன்னால், காரணங்கள் இருந்தும் ஒரு செயல் ஒரு இடத்தில் நடக்காத பொழுது அது பயத்தை உருவாக்கிவிடும். என்னாச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு, ஏன் நடக்கல? இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், மெய் ஞானிகள். அத்தனை நபிமார்களையும், இறை தூதர்களையும், இறை நேசர்களையும், மூமின்களையும், தக்வாவுடையவர்களையும் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும். இவர்கள் காரணம் இருந்தால் அங்கு காரியம் நடக்கும் என்ற ஒரு அடிப்படையை தாண்டி காரணமே இல்லாமலும் நடக்கும், காரணம் இருந்தாலும் நடக்காமல் இருக்கக்கூடும். இதற்கு மேல் இந்த காரணிகளை உருவாக்கியவன் யாரோ அந்த காரணகர்த்தாவாகிய அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அந்த இடத்தில் இந்த மெய்ஞானிகள் போயிருக்கிறார்கள். குர்ஆனில் ஏராளமான செய்திகளை, வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனுடைய இந்த மதிப்பீடு, இந்த அறிவு என்ற அளவுகோல் அது மிக குறைந்தபட்சமானது. நாம் வாழுகிற காலத்துல மனிதனுடைய அறிவை விட 150 மடங்கு மேலான ஆற்றல் கொண்டது AI தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். மூளை மதிப்பிழந்து போனது. இந்த அறிவை கொண்டு அளந்து அளந்து பயணிக்கிறவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் ஒன்று மௌனம் காப்பார்கள் அல்லது தெரியாது என்ற வார்த்தையோடு நின்று விடுவார்கள். இந்த அறிவை மெய்ஞானிகள் எந்த நோக்கில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எது அறிவு என்று சொல்லும். உங்க அறிவு வேற, என்னோட அறிவு வேற, பிறருடைய அறிவு வேற. நம்முடைய அறிவை வைத்து எல்லாவற்றையும் அளப்பதா அல்லது அளப்பதற்கான அறிவின் அளவுகோல் இருக்கிறதா என்றால், மெய்ஞானிகள் அறிவின் அளவுகோல் அல் குர்ஆன் என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறார். குர்ஆன் சொல்ற அறிவுதான் அறிவு. உங்களுடைய அறிவை நீங்கள் தள்ளி வைத்து விடுங்கள். குர்ஆனுடைய அறிவை ஆய்ந்து அதிலிருந்து அறிவு பெறுவதுதான் ஞானம் என்று குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. மூமின்களே, இன்றளவும் உலகம் பயணிக்கிற பொழுது மருத்துவம், அறிவியல், விவசாயம், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்று எல்லாவற்றிலும் இந்த ஆய்வாளர்கள் மதங்களை தள்ளி வைத்து விடுகிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது மதம், இதை இங்க கொண்டு வந்து சேர்க்காது. இப்ப நீ எதை ஃபாலோ பண்ற? ஆராய்ச்சி செய்யணும். எதை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள்? அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கிறது? ஒரு காலகட்டத்தில் உலகம் உருண்டை என்று சொன்னவனை படுகொலை செய்தார்கள், தட்டை என்று விவாதித்தார்கள். பிறகு உலகம் உருண்டை என்று மீண்டும் நிரூபணமானது. இப்பொழுது இறந்து போனவனை எழுப்ப முடியுமா? இந்த விஞ்ஞான அறிவு என்பது புறக்காரணங்களை வைத்து 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 தேடிக்கொண்டே இருப்பார்கள். அது மாறுதலுக்கு உட்பட்டது. நம்மளே தினசரி பார்ப்போம், கடும் மழை பெய்யக்கூடும் வாங்க, அன்னைக்கு தான் நல்லா வெயில் அடிக்கும். அவர்கள் சில காரணிகளை வைத்து கணிக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணிகளை தாண்டி எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று மழை பெய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மழையினுடைய அடையாளங்கள், மேகமூட்டங்கள், வானம் இருண்டு வருகிற பொழுது மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், மழை வரப்போகுது. ஆனால் உங்கள் முகத்தை பார்க்கிறேன் யா ரசூலல்லாஹ், அது மாற்றமாக இருக்கிறது, சில நேரங்களில் இருண்டு போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மக்கள் புறப்பார்வையில் பார்க்கிறார்கள், மேகம் வருது, இருட்டுகிறது, குளிர்ந்த காற்றடிக்கிறது, மழை பெய்தால் விவசாயம் செழிக்கும், நலமாய் வாழலாம். இது புறக்காரணிகள். ஆனால் அகக்காரணியை சொல்லட்டுமா ஆயிஷா? அந்த வீச போகிற மழை அது ரஹ்மத்தா அல்லாஹ்வுடைய தண்டனையா? நம் அறிவால் அதை தீர்மானிக்க முடியாது. எனவேதான் மக்கள் சந்தோஷப்படுகிற பொழுது நான் பயப்படுகிறேன்,
அது ஏமாற்றிவிடும். கடைசியில விஞ்ஞான துப்பாக்கி கீழே போட்டுரும். நாங்கள் கணித்தோம், நாங்கள் அனுமானித்தோம், நாங்கள் இப்படி நடக்கும் என்று சொன்னோம். அதற்கான எல்லா காரணிகளும் இருந்தது. ஏன் நடக்கல தெரியல. இந்த விஞ்ஞானிகளுடைய உலகமே இந்த மதத்தை புறக்கணிக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அதனாலதான் இஸ்லாத்திற்கு மதம் அல்ல, அது வாழும் மார்க்கம், வழிமுறை என்றே குர்ஆன் கற்றுத் தருகிறது. முஃமின்களே, இந்த அறிவை கடந்த சில ஆச்சரியங்கள் உலகத்தில் நடக்கிற பொழுது இந்த மனித மனதிற்கான சோதனையாகத்தான் அல்லாஹ் தருகிறான். இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, எப்படி நடக்கும்? பெரும் பாறையிலிருந்து உயிரோடு ஒரு ஒட்டகம் வெளிப்படுகிறது. வந்த ஒட்டகம் குட்டியிடுகிறது. இதை ஒரு சமூகத்திற்கு அத்தாட்சியாக அல்லாஹ் காட்டுகிறான். அறிவு ஸ்தம்பித்து விடுகிறது. அங்கு அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அவர்களை மேலோங்க செய்கிறது. கடைசி இயலாமையின் வார்த்தை என்ன? இது ஏதாவது ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கும். குர்ஆன் நடிகரும் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் காத்துக்கு முன்னாடி, நீருக்கு முன்னாடி, நெருப்புக்கு முன்னாடி நின்று ஜெயிக்க முடியாது. அவ்வளவு வலிமையானதாக அல்லாஹ் தன் படைப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் காற்றில் பறந்து வருகிறார் நபிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பை கட்டுப்படுத்துகிறார்கள் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சில நேரங்களில் உங்களுடைய அறிவை விஞ்சிய அற்புதங்கள் நடக்கிற பொழுது அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஈமானிய சோதனைக்கு அல்லாஹ் அதனை உதாரணங்களாக உலகத்தில் வைக்கிறார். எந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவின்படியும் ஆண் பெண் கூடல் இல்லாமல் ஒரு குழந்தை என்பது சாத்தியமில்லை. கடைசி விஞ்ஞானத்தினுடைய உச்சம் கூட இந்த மரபணுக்களை எடுத்து மாற்றி வைத்து ஏதாவது ஒரு அசல் இல்லாமல் அவர்களால் புரட்சி செய்ய இயலாது. தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆணுடைய வாடையே இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக தந்த குழந்தை பாக்கியம் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். உங்க அறிவை வச்சு காரணிகள் இல்லாமல் ஒரு காரியத்தை நடத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அதனால விஞ்ஞானம் பயத்தை தரும், மெய்ஞானம் நம்பிக்கையோடு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எது நடந்தாலும் ரப்பை கொண்டு நடந்துவிடும். அவனுக்கு அத்துணை சாத்தியம் இருக்கிறது. அதனாலதான் முழுக்க முழுக்க இறை மறுப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த, தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அரபு சமூகத்திலே பெருமானாரை அனுப்பி 10 ஆண்டுகள் கடும் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சமூகம் ஒத்துக்குச்சான்னு கேட்டா ஒத்துக்கல. நீங்க எப்படி நபியாக முடியும்? உங்களுக்கு இறை செய்தி வருவதாக நாங்கள் எப்படி நம்புவது? வானத்திற்கு மனிதன் பயணிக்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்கிறது என்பது உண்மையா? தங்கள் அறிவை பயன்படுத்தி 1000 கேள்விகள் வைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் பெருமானார் விடை தந்த பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு மந்திரவாதி, இன்னொரு கட்டத்தில் ஒரு பைத்தியக்காரர், இன்னொரு கட்டத்தில் இவர் ஒரு ஜோதிடர். இப்படி எல்லாம் பெருமானாரை இந்த 10 ஆண்டுகளும் மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அறிவு வரையறுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அறிவு அற்புதங்களால் நிறைந்தது. அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு நிகழ்வை நடத்தி காண்பிக்கிறான். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக நம்பிக்கொண்டிருந்த, தன்னுடைய பெரும் சக்தியாக பின்னணியாக கருதிய அதற்கு அபூ தாலிப், சிறிய தந்தை, மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒன்று அரசியல் பலம், இன்னொன்று பொருளாதார பலம். இந்த 2 பலம் ஒரே காலத்தில் அடுத்தடுத்து மரணத்தை தழுவுகிறார்கள். நிலைகுலைந்து போனார்கள் பெருமானார். அரபு சமூகம் பெருமானாரை பேச ஆரம்பித்தது. இவருக்கான பாதுகாப்பு வளையங்கள் உடைந்து விட்டது. இவரை எதுவும் செய்யலாம். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முடிவெடுத்தார்கள். மக்கள் ஆதரவு வேணுமா இல்லையா? சத்தியத்தை சொல்றக்கா இருந்தாலும் பெருமானார் ஆதரவு தேடி தாயிப் நகரத்திற்கு புறப்பட்டார்கள். இன்றைக்கு ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடியவங்க அவர்களாகவே கட்டாயமாக்கி கொண்ட ஒன்று தாயிப் பயணம். ஆனால் தாயிப் பயணத்திலிருந்து இந்த வரலாற்றை சுமந்து கொண்டு வருகிற மக்கள் எத்தனை பேர் என்று சொன்னால்
சுத்தி பார்க்க போறாங்க, கிளைமேட் நல்லா இருக்கு. ஆனால் எவ்வளவு தியாக தழுவுகளை தாங்கிய ஒரு வரலாற்று பூமி என்று சொன்னால், அந்த மலை மேடுகளுக்கு மேல் தன்னுடைய அடிமை ஸைதோடு பெருமானார் நடந்து பயணித்தார்கள். காரணம், தன்னுடைய பிரச்சாரத்திற்கு ஆதரவு தேடி. பெருமானார் நினைத்து போனது ஒன்று, நடந்தது ஒன்று. யாரிடம் ஆதரவு கிடைக்கும் என்று பெருமானார் நினைத்து போனார்களோ, நிக்க வைத்து பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், மக்காவில் இருந்து தாயிப்புக்கு வருவதற்கு ஒரு கோவேறு கழுதை கூட இல்லாத ஒரு பரம ஏழை எப்படி அல்லாஹ் உன்னை நபியாக்குவார்? பின்புலம் இல்லாதவர் உன்னை எப்படி அல்லாஹ் நபியாக்குவார்? உன்னை நபியாக ஏற்றுக்கொண்டால் அது அவமானத்தின் அடையாளம். இப்படியெல்லாம் எவ்வளவு இன்சல்ட் பண்ண முடியுமோ, பெருமானாரை அவமானப்படுத்த முடியுமோ, அப்படி அவமானப்படுத்தியவர்கள் அதோடு நிக்கல. தாயிப் நகரத்தை சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடித்து துரத்தினார்கள். இன்றளவும் அந்த பயணத்தில் ஊடே வரலாறுகளை பார்க்கக்கூடியவர்கள் எந்த இடத்திற்கு பெருமானார் போனார்கள், எங்கிருந்து கல்லால் அடித்து விரட்டப்பட்டார்கள், இரத்தம் சொட்ட சொட்ட எந்த திராட்சை தோட்டத்தில் வந்து தங்கினார்கள் என்ற அளவுக்கு அந்த புள்ளி விவரங்கள் அங்கு வரலாறாய் காட்சி அளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடைந்து போனவர்கள் மக்காவுக்கு திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வருகிற பொழுது அடுத்த சோதனை பெருமானாருக்கு என்னன்னா, அன்றைய கால சூழலிலும் மக்காவை விட்டு வெளியில போயிட்டா சொந்த ஊர்க்காரரா இருந்தாலும் உள்ளே வருவதற்கு ஜாமீன் பெற்றுதான் வர வேண்டும். பெருமானாருக்கு ஊரே எதிர்ப்பு. எந்த ஊர் தெரியுமா? முஹம்மது உண்மையாளர், முஹம்மது நம்பிக்கையாளர். முஹம்மதிடம் இருந்து ஒரு துர் நடத்தையை 40 ஆண்டு அந்த சமூகம் பார்த்ததில்லை. யாரை கேட்டாலும் நல்லவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவன்தான் உங்களுக்கு அறிவை தந்தான், அவன் தந்த அறிவை கொண்டு நீங்கள் அவனை வணங்குங்கள் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது ஊரே எதிரியாய் போனது. எதிரியிலும் ஒரு நல்லவர் பெருமானாருக்கு அபயம் கொடுக்க மக்காவிற்குள் மிகவும் மன சங்கடத்தோடு தனது சகோதரி உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் படுத்திருக்கிற பொழுது, இன்ன வரைக்கும் உலகத்துல பெருமானாருடைய இந்த மார்க்கத்தில் மக்களுக்கு ஈமானிய பலத்தையும் ஈமானிய பலகீனத்தையும் சந்தேகங்களையும் கிளப்பக்கூடிய ஒரே நிகழ்வு எதுனா மிஅராஜ் பயணம். இத கதைன்னு பார்த்தாங்கன்னா கதை அளவுக்கு தான் அது நிற்கும். கற்பனைன்னு நினைச்சாங்கன்னா அது கற்பனை அளவுக்கு தான் நிற்கும். இது நிஜம். பெருமானாருக்கு நடந்தது. சொல்வது குர்ஆன். ஆனால் சாத்திய கூறுகள் இந்த அறிவை கொண்டு அளக்க முடியுமா என்று சொன்னால் இந்த அறிவு திகைத்து போய்விடுமே தவிர அவர்களுக்கான தெளிவுகள் கிடைக்காது. ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் உட்கார்ந்து மிஅராஜுடைய பயணத்தை சொன்னால் அவர் அதை மறுப்பார், திட்டமிட்டு மறுப்பார். இது அறிவுல சாத்தியம் கிடையாது. இந்த விஞ்ஞானிகளிடம் நாம் கேட்போம், அறிவின் உச்சத்தில் வாழுகிற நீங்கள் அமெரிக்காவினுடைய காட்டு தீ, கலிபோர்னியா நகரம், லாஸ் ஏஞ்சல்ஸ் இவைகளுடைய பாதிப்பு, இந்த நெருப்பின் தொடக்கம் எங்கிருந்து உருவானது, அதனுடைய கடுமையை உங்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு உங்களால் தடுக்க இயன்றதா? அதாவது விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பி வாழுகிற அமெரிக்கர்களிலும் ஒரு பத்திரிகை இப்படி எழுது, இது தெய்வீக தண்டனை. ஒரு நிலைக்கு வந்துடுறான். மத கோட்பாடுகளின் மீது அவன் அப்படியே ஒப்பீடு செய்யறான். இதே ட்ரம்ப் நான் பதவிக்கு வருவதற்கு முன்பாக பாலஸ்தீன் மக்களுக்கு நரகத்தை காட்டுவேன், ஆனா எங்க அல்லாஹ் மாற்றி காமிப்பான்னு சொல்லி அவருடைய அறிவு மழுங்கி போய்விட்டது. எவ்வளவு நுணுக்கமான விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி! இந்த தீ பற்றுதல் எங்கிருந்து நடந்தது? முடிஞ்சிருச்சுன்னு மறுபடியும் பத்தி இது ஏன் தடுக்க முடியவில்லை? அந்த நகரமே உலக பணக்காரர்களின் நகரம், சினிமா துறைகளின் நகரம், உலகத்தினுடைய சுற்றுலா தரத்தில் பொருளாதாரத்தில் 15வது இடத்தை வகிக்கக்கூடிய நகரம், பெரும் பெரும் அறிவாளிகளும் மன்னர் குடும்பங்களும் குடியேறுகிற நகரம், பாதுகாப்பு குறைவில்லாத நிறைவான பாதுகாப்பு. இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு சொன்னா தானாகவே தண்ணியை பீச்சி அடிக்கிற கருவிகள் ஆல்ரெடி
வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் மீறி தீ பிறக்கிறது, பரவுகிறது, அடிக்கிறது. ஒவ்வொரு காட்சியையும் உலகத்திற்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறார்கள். காசாவின் மீது குண்டுமழை பொழிகிற பொழுதும், ராக்கெட்டுகளை ஏவி விடுகிற பொழுதும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது, இங்கு கரிந்து போனது. அங்கிருந்து மக்கள் அவையத்தால் வெளியே ஓடினார்கள், இங்கிருந்தும் அவைய குரலோடு வெளியேறி போகிறார்கள். கட்டிடங்கள் எல்லாம் குப்பை கூலமாய் காட்சி அளிக்கிறது, இங்கு எல்லாம் கருகி போய் சாம்பலாய் காட்சி அளிக்கிறது. யாருடைய வல்லமை இது? இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்காவினுடைய திடுக்கத்திலிருந்து உலகம் வெளியேறவில்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருக்கக்கூடாது? விஞ்ஞானம் உங்களுடைய அறிவுடைய உச்சத்தை வைத்து எத்தனை கண்டுபிடிப்புகள். 3 மடங்கு பாலஸ்தீனத்தினுடைய அழிவுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை விட 3 மடங்கு பெரும் நஷ்டத்தை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. அல்லாஹ் விடுவானா? இது உலக மக்களுக்கான எச்சரிக்கை. நியாயத்தோடும் தர்மத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த மக்களிடத்திலும் அநியாயமாக நடக்கக்கூடாது. ஒரு அளவுக்குத்தான் மனித அறிவுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான். உங்க அறிவை குர்ஆனில் செலுத்துங்கள். அல்லதீன யுமினூன பில் கைப். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அல்லாஹ் நடத்துவான், நம்புங்கள். நரகம் இருக்கான்னு இப்ப போய் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களிடம் கேட்டால் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நரகம் இருக்கா? நாங்க நரகத்தை பார்த்துட்டோம். நரகம் எப்படி பற்றி எரியும்? பல்லாயிரம் ஆண்டுகளாய் அல்லாஹ் நரகத்தை மூட்டி வைத்திருக்கிறானே. இது கதைகளா? சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் பயமுறுத்தும் வார்த்தைகள், ஆசையூட்டும் வார்த்தைகளா? உண்மையா என்று சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது, உங்க அறிவுக்கும் எட்டாத ரகசியங்களை நான் வைத்திருக்கிறேன். அதுல ஒரே ஒரு பாடமாகத்தான் அல்லாஹ் முன்வைத்தது பெருமானாருடைய மிஅராஜ், விண்வெளி பயணம். இந்த அறிவு கொண்டு நீங்க யோசிச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. நடக்குமா? எந்த காரணங்களும் இல்லை, கருவிகளும் இல்லை. தன் சகோதரி உம்மஹானி வீட்டில் அடுத்த மனவேதனை. இப்படி பண்றாங்க. நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ் தானே சொன்னேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று மட்டும்தானே சொன்னேன். விக்கிரக ஆராதனைகள் கூடாது என்று சொன்னேன். கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள் கூடாது என்று சொன்னேன். இப்படி ஒரு சன்மார்க்கத்தை கையில் எடுத்தவனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியா? அல்லாஹ் அக்பர். அந்த படுத்திருந்த வீட்டிற்குள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓட்டை பிரித்துக் கொண்டு உள்ளே இறங்கி பெருமானாருக்கு சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான் என்ற செய்தியை சொன்ன பொழுது பெருமானாரே தடுமாறினார்கள். என்ன அல்லாஹ் கூப்பிட்டானா? ஆமா, அல்லாஹ் அழைத்து வர சொன்னான். அடுத்த கணம் பெருமானார் தயார். நடந்த நிகழ்வை அதற்கு உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். என் வீட்டில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்க வச்சு பெருமானாருக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடைபெறுகிறது. நெஞ்சம் பிளக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் கழுகப்படுகிறது. அவர்கள் காபத்துல்லாவில் இருந்து ஒளிமயமான புராக் என்ற வாகனத்தில் ஏற்றப்பட்டு தரைமார்க்கமாக பைத்துல் முகத்தஸ், இது அத்தனையுமே அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்தார்கள். உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்? 37 ஆண்டுகளுடைய அனுபவத்தை ஒரு வினாடி பயணத்தில் அல்லாஹ் தந்தார். இங்க எந்த அறிவியலை பொருத்தி பார்த்தாலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈமான் பரிசோதனை தான் மேலான. அல்லாஹ்வுடைய ரசூல் பயணித்தார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. அங்கு புராக் ஒரு இடத்தில் கட்டப்பட்டது. நபிமார்கள் அத்துணை பேர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோருக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து மிஅராஜ், இந்த முதல் பயணம் இஸ்ரா, இரண்டாவது பயணம் மிஅராஜ், வானமே ஏணியாக பயணித்து போனார்கள்.
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஹதீஸை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு வானத்திலும் பயணிக்கிற பொழுதெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இந்த வானத்திற்கு ஏறுவது எப்படி சாத்தியப்பட்டது, ஜிப்ரீல் என்பவரை பெருமானார் உடன் வைத்திருந்தார்கள், ஜிப்ரீல் ஒளிமயமானவர், இதையெல்லாம் இந்த விஞ்ஞான உலகம் இந்த அறிவு ஏற்றுக்கொள்ளுமா என்று சொன்னால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும். ஈமான் கொண்டால் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப், உன்னுடைய அறிவை தூக்கி எறிந்து விடு, மறைவான விஷயங்களை நம்பு. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வானத்திலும் பெருமானார் பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், அனுமதி இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறார்கள். எல்லாம் கடந்து 7 வானங்களை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்ற மரம், அது வரையில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரவு. அதற்கு மேல் பெருமானார் தன்னந்தனியாக பயணிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, நான் அல்லாஹ்வை இந்த புறக்கண்களால் சந்தித்தேன், நெற்றிக்கண்களால் சந்தித்தேன், அல்லாஹ் என்னை சுற்றிலும் இருந்தான், எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகத்தின் காட்சிகள் காட்டப்பட்டது, 37 ஆண்டுகளுடைய அனுபவங்கள் எல்லாம் பெற்று திரும்பி வருகிற பொழுது 50 நேர தொழுகையை அன்பளிப்பாக தந்து அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை சந்தித்தேன், எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டிற்குள் வந்து விட்டேன். காலையில எந்திரிச்சு என் சகோதரி உம்மஹானிட்ட சொல்றேன், நேற்று நைட்டு எனக்கு மிஅராஜ் பயணம் நடந்தது. இது எவ்வளவு நேரம்னு வரலாறு சொல்லும் பொழுது படித்திருந்த பாயினுடைய சூடு ஆறவில்லை, தாழ்பாலுடைய அசைவு நிற்கவில்லை. இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இது? உம்மஹானி வாயை பொத்தினார்கள், வேண்டாம் நாயகமே வேண்டாம், இவ்வளவு நாள் வானத்திலிருந்து வஹி வருது, குர்ஆன் வருது, ஜிப்ரீல் வர்றார், இப்படி சொன்னதையே நம்பாத மக்கள் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்ததாக சொல்லுகிற செய்தியை எப்படி நம்புவார்கள்? பெருமானார் கேட்டாங்க, அப்படின்னா நான் பார்த்ததை சொல்ல வேண்டாம்னு சொல்றியா, நான் பார்த்ததை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறாயா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு வந்தார்கள், குழுவி இருந்த குறைஷிகளை பார்த்து சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் நேற்று இரவு மிஅராஜ் பயணத்தை நடத்தி வைத்தான். அவ்வளவுதான். சொன்ன அடுத்த வினாடி அந்த குழு சிரிக்க ஆரம்பித்தது பெருமானாரை பார்த்து. கேட்டிருக்கோம், இது மாதிரியான கதையை நாங்கள் கேட்டதே இல்லையே. ஏனென்றால் வெறும் அறிவை, தங்கள் அறிவை வைத்து அவர்கள் அளந்தார்கள். சாதாரண காட்டரபிகள் ஒதுங்கிட முடியாது. அதுல விவரமானவர்கள் ஒருவர் எழுந்து கேட்டார், சரி முகமதே, நீங்க வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாது, தவறாக நடந்தவர் அல்ல, நல்ல விஷயங்கள் உடையவர் நீங்கள், உங்களை நாங்க நம்புறோம். ஆனா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாங்க சாதாரணமாகவே சிரியாவுக்கு பயணித்திருக்கிறோம், பாலஸ்தீனத்திற்கு பயணித்திருக்கிறோம், பைத்துல் முகத்தஸிற்கு போய் வந்திருக்கிறோம், பல வெளிநாடுகளோடு தொடர்பு இருக்கிறது. அதனால நீங்க வானத்துக்கு ஏறி அல்லாஹ்வை பார்ப்பதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், தரை மார்க்கமாக நீங்கள் போனதாக சொல்லுகிற பைத்துல் முகத்தஸ் அதை நிரூபியுங்கள் என்று பெருமானாரிடம் கேட்கிறார்கள். அகில உலகத்திற்குமான இறை தூதராக அனுப்பப்பட்ட பெருமானார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 2 தடவை சிரியா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஷாம். அப்புறம் போருக்காக சில எல்லைகளுக்கு போயிருக்கிறார்கள், மதீனாவுக்கு வந்தார்கள், அவ்வளவுதான். வாழ்நாள்ல பைத்துல் முகத்தஸுக்கெல்லாம் பெருமானார் போனதில்லை. ஆனால் அதை பார்த்து தொழுதிருக்கிறார்கள். எனவேதான் தங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட செய்தியை கேட்கிறார்கள். நீங்க புலப்படாத செய்திகளை சொல்லாதீங்க. நேற்று நைட்டு வினாடி பொழுதுல பைத்துல் முகத்தஸ் போனதாக சொன்னீர்களே, அதை எப்படி நாங்கள் நம்புவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க இப்படி கேள்வி கேட்டவன எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், நாயகனே சொல்லுங்கள், அறிவை தாண்டி அற்புதங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, நீங்க சொல்லுங்க, போனதை சொல்லுங்க என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தரைத்தளங்கள் அனைத்தையும் எடுத்து பெருமானாருக்கு காட்டாங்க. வீடியோ பார்த்து சொல்ல முடியாதா?
இப்படியே காண்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பைத்துல் முக்தஸுக்கு போற வழி இதுதான் போற வழி. நடைபாதை வேறு, ஒட்டக மார்க்கமாக செல்வது வேறு. தைரியமாகிவிட்டேன் பெருமானார் சொல்றாங்க. ஏன்னா போட்டோ படம் காண்பிக்கப்படுகிறது. அப்படியே பேசிக் கொண்டு வந்த பெருமானார் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, உங்க கூட்டம் ஒண்ணு போன மாசம் கிளம்பி போச்சு. ஆமா, அவங்க இந்த இடத்துல இப்பொழுது போய் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனவர் ஒட்டகம் காணா போச்சு, அந்த ஒட்டகத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பெருமானார் பார்த்து சொல்லுகிறார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸ் காண்பிக்கப்படுகிறது. வாழ்நாளில் பெருமானார் போனதே கிடையாது. அதனுடைய நுழைவாயிலை சொல்லுகிறார்கள். அங்கு ஒட்டகங்களும் குதிரைகளும் கட்டி போடப்படும் லாயத்தை சொல்லுகிறார்கள். அதற்குள் இருக்கிற அமைப்புகளை சொல்லுகிறார்கள், முசல்லாவை சொல்லுகிறார்கள். பிரமிப்போடு காபத்துல்லாவில் கூடியிருக்கிற குறைஷிகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த முஹம்மது வாழ்நாளில் ஒரு தடவை கூட பைத்துல் முகத்தஸிற்கு போகவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் துல்லியமாக சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அதனாலதான் நான் நேற்று நைட்டு சொன்னேன், மிஅராஜிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றார். குறைஷிகள் இவ்வளவும் கேட்ட பிறகும், பெருமானார் ஆதாரத்தோடு நிரூபித்த பிறகும் அவங்க அறிவு ஏற்றுக்கொள்ள மறுத்தது. கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு சூனியக்காரரை நாங்கள் பார்த்ததே இல்லை. பெருமானாரை மறுப்பதற்கான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னாச்சு தெரியுமா? முஸ்லிம்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவங்க எல்லாம் காபீர்கள். முஸ்லிம்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்னப்பா, இவர் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாரு, நம்ம நம்பணும். சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாரு, நம்பணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல சொன்னாரு, சொன்னோம். விக்கிரக ஆராதனை விட சொன்னாரு, விட்டா எல்லாம் சரிதான். ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியுதுல்ல. வினாடி பொழுதில் தரைமார்க்கமான பயணத்தையும் விண்ணுலக பயணத்தையும் நடந்ததாக சொல்லுகிறாரே, இதை எப்படி ஏற்க முடியும்? நல்லா கவனிக்கணும். பல மூவின்கள் அன்றைக்கு மதம் மாறி போனார்கள். இதெல்லாம் எங்க அறிவு ஏற்றுக்கிறது இல்லை, நாங்க ஒத்துக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய இப்ப மாடர்ன் முஸ்லிம்ஸ் ஒரு குரூப் வந்திருக்காங்க, இளைஞர்கள். யூடியூப்ல தான் போய் பார்க்கலாம். மாடர்ன் முஸ்லிம் அவன் அறிவுக்கு புலப்படலைன்னா மார்க்க செய்தியை நிராகரிக்கிறார்கள். குர்ஆனை மறுக்கிற கூட்டம். அல்லாஹ் இளைஞர்களுக்கு ஹிதாயத் தருவானாக. மாடர்ன் முஸ்லிம்னே சொல்றாங்க. சிலதெல்லாம் எது நமக்கு செட் ஆகி வருமோ அதை ஏற்றுக்கலாம். ஓகே டன். வலதுகையில சாப்பிட சொன்னாரு, நல்லது தானே, ஓகே டன், அவ்வளவுதான். ஆனா பிஸ்மில்லான்னு சொல்றதுல என்ன நடந்துரும்னு எங்களுக்கு தெரியல. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாடர்ன் முஸ்லீம்ல சில இளைஞர்கள் எப்படி பலியாயிட்டாங்கன்னா, ஒதுலாம் செய்வாங்க, கால் கழுக மாட்டார்கள். அப்படி நிறைய தொழுகையாளிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஷூ போட்டிருக்கோம், அதெல்லாம் கழட்டி ரொம்ப சரி, அதனால தண்ணி எடுத்து சாக்ஸுக்கு மேல அப்படி. அப்ப மௌசானா என்ன, காலுறை என்றால் என்ன? இந்த மாடர்ன் முஸ்லிம் என்பதின் பக்கம் இவங்க எல்லாம் புதுசா எங்கிருந்து போறதில்லை. ஜாக்கிர இருப்பான், தௌஹீதுக்கு போவான், காதியானி ஆகுவான், மதம் மாறிடுவான். அங்க இருந்த வழிகேடையே தொடங்குகிறது. மூமின்களே, கியாமத்து வரைக்கும் ஈமானுக்கான சோதனை மிஅராஜ். எங்க நீங்க ரசூலுல்லாஹ் ஏன் பாக்குறீங்க? அல்லாஹ் நினைத்தால் எதையும் சொல்லுங்க, எதையும் செய்வானா இல்லையா? நான் இங்க உட்கார்ந்துட்டு கேட்கிற துவா அரிசி வரைக்கும் போகுது, நம்புறல? ஏன் பெருமானார் அரிசி வரைக்கும் போக மாட்டாங்க? சாட்சி சொன்னவன் அல்லாஹ். நீங்க பாருங்க, மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள், பெருமானார் ஆதாரம் கொடுத்துட்டாங்க. அவங்களால ஜீரணிக்க முடியாத பொழுது அவர் பெரிய சூனியக்காரர் சொல்லி நிறுத்திட்டாங்க. சில டாக்டர்கள் சொல்லுவாங்க, பிறக்காதுன்னு பார்த்தா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. டாக்டர் போய் சொல்லுங்க, பிறந்துருச்சியா, நீ என்னமோ சொன்ன, அவனுக்கு அதுக்கு மேல அறிவு வேலை செய்யாது. இது ஏதோ ஒரு இது, நீங்க உங்க ஆண்டவன் கேட்டுங்க. அவன் ஆண்டவன் இல்ல. விஞ்ஞானம் எப்பொழுதுமே இறை மறுப்பை கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், விஞ்ஞானத்தை வைத்து அல்லாஹ்வை நம்புங்கள். சொல்றானே அல்லாஹ், கடலுக்குள்ள போ. அல்லாஹ் கேட்கிறான், கடலுக்குள்ள போ. கடல் அடுக்கடுக்காக நான் வைத்திருக்கிறேங்கிறான். கடல் மேல அது நீல நிறத்துல தண்ணீர், அதுக்கடுத்து போகும்போது கொஞ்சம் கலங்கலான நிறத்தில், அதற்கடுத்த அடுக்கு காரிருள் கொண்டது. குர்ஆன் சொல்லுது,
விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள், ஆமாம் என்று சொன்னார்கள். சயின்ஸ் குர்ஆன் பேசுகிறது, ஆச்சரியம் அல்ல, சயின்ஸையும் படைத்தவன் ரப்பு. அதை ஆராய்ச்சி செஞ்சு இயற்கைன்னு நிக்காத, இயற்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே செயற்கைதான், செஞ்சவன் அல்லாஹ். அந்த ஈமானுக்கு வர சொல்லுகிறது குர்ஆன். பெருமானாரின் வழியே முதல் அற்புதத்தை அல்லாஹ் நடத்தினான். இப்ப இந்த முஸ்லிம்கள் தடுமாறி போனாங்க, மதம் மாறி விட்டார்கள். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதப்பா, அவர் நபின்னு சொன்னதெல்லாம் கரெக்ட், அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னதை எங்களால ஏற்றுக்க முடியல. இந்த குழப்பங்கள் நடக்கிற காலகட்டத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர் போயிருந்தார். வெளியூரில் இருந்து அவர் திரும்பி வருகிற பொழுதே வழியில் மறித்து சொன்னார்கள், என்னப்பா உங்க ஆளு, உங்க நண்பரு என்னென்னமோ சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. என்ன சொன்னாரு? மாதிரி அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தார், மேராஜுக்கு போனார். சித்திக் நாயகம் ரொம்ப கூலா சாதாரண, இதுல என்ன ஆச்சரியம்? இதுல என்ன ஆச்சரியம்? அவர் தானே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் ஒருவன் சொன்னார். ஆமா, அவனை பார்த்தேன் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன பின்னடைவு இருக்கிறது? பாடா, இவர் அவரை விட பயங்கரமா இருப்பாரு. பெருமானாரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே? கேள்விப்பட்டேன் நாயகமே, நீங்க சொன்னதையும் நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க பெருமானார். கேட்கிறாங்க, உங்க ஈமான் எப்படி இவ்வளவு அழுத்தமாச்சு? என்ன நாயகமே, நீங்களும் இப்படி கேட்கிறீங்களே, நீங்களும் இப்படி கேட்கிறீங்களே, இதை விட அற்புதமான செய்தியை நீங்கள் சொன்ன பொழுது நான் நம்பினேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவன் இருக்கிறான் என்று சொன்ன போது அதை நான் நம்பினேன்ல, அதுதான் பேசிக்கு. அவனை பார்த்தேங்கிறது ரெண்டாவது விஷயம் தானே. நாயகமே, எனக்கு இது ஆச்சரியம் இல்லை, நீங்கள் சொன்னால் அது உண்மையாக மட்டுமே இருக்கும். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இவருடைய ஈமானுடைய உச்சபட்சத்தை பார்த்து சித்தீக், உண்மையாளர் என்ற பட்டத்தை உலக சமூகத்தினால் அழைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகத்திற்கு பட்டம் சூட்டினார். மோமினிகளே, இந்த அறிவு ஒரு லிமிட்ல உள்ளதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே மாறி மாறி கேட்போம், உங்க அறிவு இருக்கா? ஏன்னா உன் அறிவுக்கு பொருந்தாததான் நான் செய்வேன் இல்லையா? ஏன் அறிவுக்கு பொருந்தாததை நீங்க செய்வீங்க. நீங்க அறிவு என்று நினைப்பதை நான் முட்டாள் என்று சொல்வேன், நீங்கள் முட்டாள்தனம் என்று நினைப்பதை நான் அறிவு என்று சொல்வேன். எது அறிவு தெரியுமா? அல்லாஹ் எதை அறிவாக தந்தானோ, குர்ஆன் தான் அறிவு, குர்ஆன் தான் அறிவியல், குர்ஆன் தான் அதிசயங்களை சொல்லக்கூடிய பாட புத்தகம். அது சொல்லுகிறது, இரவு பொழுதில் தன் அடியானை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து சென்றான். அங்கிருந்து 7 வானங்களை கடந்த மேராஜ் பயணத்தை நடத்தி வைத்தான். பூத உடலோடு, ரத்தம் சதையோடு, உணர்வு உணர்ச்சிகளோடு, கனவு கற்பனை அல்ல. இது உலகம் கியாமத் நாள் வரைக்கும் ஈமானிய போராட்டத்திற்கு சொந்தமான செய்தி. இந்த மேராஜ் புனிதமான ரஜபுடைய மாதத்திலே வல்ல ரப்பல் ஆலமீன் நடத்தி தந்து பெருமானார் இந்த அற்புதத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு கிடைச்ச அற்புதத்தை உங்களுக்கு நான் எளிமையா சொல்லி தர்றேன், நீங்கள் தொழுது கொண்டு வாருங்கள், தொழுது வாருங்கள். எனக்கு நடந்த பேர் அற்புதம் மேராஜ். அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையில் வைத்திருக்கிறான். அந்த ஆனந்தமயமான தொழுகையை அனுபவித்து தொழுதால் ஒவ்வொருவருக்கும் மேராஜினுடைய அந்த நிலையை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். மோமின்களே, இந்த அறிவு உலகத்திற்கு பாடம் சொல்லிக் கொண்டே இருக்குது. ஓ அறிவு அறிவு அல்ல, அல்லாஹ்விடமிருந்து பெறுகிற அறிவுதான் அறிவு. இந்த அறிவு அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அறிவுக்காக நிறைய போராட வேண்டியது வரும். மேராஜ் இல்லையா? அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய சூழலில் நாம நிறைய போராட்டங்களை எதிர்கொண்டே வாழ வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். 76வது குடியரசு தினம் வரப்போகுது. கொடியேற்றி கொண்டாடி விட்டால் போதுமானதா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய அதிபர் இந்த மக்களாட்சி தத்துவத்தை சொல்லும் பொழுது குடியரசுனா என்ன அப்படின்னா, மக்களால் மக்களே மக்களை ஆட்சி செய்யும் முறைதான் மக்களாட்சி தத்துவம், குடியரசுன்னு சொன்னான். அதுதான் அந்த குடியரசுக்கான விளக்கம். அப்படின்னா இன்றைக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஒரு சமூகத்தை மட்டம் தட்டி ஒதுக்குவதில் கடும் வேகத்தோடு பயணிக்கிறார். இன்னைக்கு சாதாரண நிகழ்வு, காவல்துறையில போன பாய், நீங்கள கொஞ்சம் ஒதுங்கி இருங்க பாய்,
நீதித்துறைக்கு போனாலும் அநியாயமான ஆட்சியாளர்கள் வெளிப்படையான வார்த்தைகளால், இது இந்துக்கள் நாடு. அப்போ அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சியை தாண்டி முடியாட்சி, மன்னராட்சி தத்துவத்தை போன்றுதானே மத்தியமும் மாநிலமும் செயல்படுகிறது. நம்ம வரலாறுகளை நாமே மறக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இந்த நியூ ஜெனரேஷன்ல ஏர்வாடின்னு சொல்லிட்டா, அல்லது நாகூர்னு சொல்லிட்டா, அல்லது திருச்சி தபலையாளம் பாதுஷான்னு சொல்லிட்டா பெரிய பாவச் செயல் மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்குங்கிறாங்க. ஒரு வினாடி இளைஞர்களே அதனுடைய வரலாற்றை நீங்கள் யோசியுங்கள். மதீனால நாங்க திட்டமிட்டு போனோம். அங்க ஒரு கிராமம் இருக்குது அவுட்டர்ல. அந்த கிராமத்துக்கு பெயர் எர்பாதி. என்னங்க? எர்பா. அந்த கிராமம் இன்னும் சொல்றோட இருக்கு. இது என்ன ஊருன்னா ஏர்வாடின்னு ஒன்று இருக்கா இல்லையா ராமநாடுல, அந்த ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்கிற இப்ராஹிம் பாதுஷா நாயகத்தினுடைய சொந்த ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி இந்தியாவிற்கு ஈமானிய பிரச்சாரத்திற்கு பயணப்பட சொன்னார்கள். அப்படி புறப்பட்டு வந்தாங்க. உடன் வந்தவர்கள் தான் சிக்கந்தர் பாஷா. அன்றைக்கு இருந்த பாண்டிய மன்னர்களோடு போராடினார்கள். இவங்களுடைய பிரதானமான நோக்கம் ஏர்வாடி பாஷா நாயகம், சிக்கந்தர் பாஷா நாயகம், தபலையாளம் பாதுஷா 1000 வருஷம், இவங்க 800 வருஷம். அத்தனை பேர்களும் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள். அரசியல் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். பிரதானமாக நமது முன்னோர்களுக்கு ஈமானை தந்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய உச்சத்துல திருப்பரங்குன்ற மலைக்கு மேல கவர்னராக இருக்கிறார். அந்த பள்ளி சந்தைங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி நடக்குதுல, பார்த்துருப்பீங்க, எல்லாம் நம்ம மறந்துருக்கோம். இந்த ஸ்பாட்டுக்குள்ள நான் போனேன். அரபு நாட்டு நாணயம் கிடைத்தது அப்படின்னு அது சைலண்ட்லாம் மூடிட்டானுங்க. சிக்கந்தர் பாஷாவுடைய ஆட்சி காலத்தில் அது பெருநகரமாக இருந்திருக்கிறது, இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் இடமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு போராட்டங்களில் தன்னுடைய ராணுவ பாதுகாப்புக்காக மலை மேல பள்ளிவாசல் கட்டினார். தொழுகிற பொழுது பாண்டிய மன்னர்களால் வெட்டி சாய்க்கப்பட்டார், ஷஹீது. அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இது இவ்வளவு பெரிய வரலாறு. அதை வரலாற்றை மறந்துடக்கூடாது. இந்த மக்கள் ஜியாரத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. இது நடந்து 800 ஆண்டுகள். இன்னைக்கு தமிழக அரசு என்ன சொல்லுது? அப்படி ஒரு பூர்வீக வரலாறுலாம் உங்களுக்கு கிடையாது, அது கோயில் தான், நீங்க சிறுபான்மை மக்கள் தானே, அங்கெல்லாம் போகக்கூடாது என்று பட்டவர்த்தனமாக பேசுகிற இந்த அறிவுகளை எதிர்க்க வேண்டிய ஆன்ம பலம் வேண்டும், ஆன்மீக பலம் வேண்டும். முதல்ல நாம நம்பணும்ல. நீங்க அவுலியாக்களை நம்பல அப்படின்னு போய்க்கோ, வரலாற்றை நம்பு. தபலையாளம் பாதுஷா திருச்சி அவர்கள் ஒரு பேரரசர். அன்றைக்கு இருந்த அரசர்களோடு போரிட்டவர்கள். ஏர்வாடி பாதுஷா நாயகம் போராளி. நாகூர் ஷாவுல் மீது பாதுஷா நாயகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் அயோத்தியா பக்கத்துல மாலிக்பூரில் இருந்து இறை அழைப்புக்காக புறப்பட்டு ஒரு பெரும் கூட்டம் ஆன்மீக வேலை செய்திருக்கிறது. அது இந்த மக்கள் இந்த வரலாற்றை எப்படி பார்த்திருக்காங்கன்னா, ஜியாரத்து செய்தே 800 வருஷமா வரலாற்றை பாதுகாத்து வைத்திருக்கிறார். சாதாரண கோயம்புத்தூருக்குள்ள போனீங்கன்னா ஜங்கல் பீர் தர்கா, ஜமேஷா தர்கா, ஷஹீன்ஷா வலியுல்லா தர்கா, இதெல்லாம் இன்னைக்கு ஷிர்கின் அடையாளமாக இந்த ஜெனரேஷன் காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற அடையாளத்தின் சின்னமாக தர்காக்கள் இருக்கு. கொஞ்சம் புரிதல் வேண்டும், போராடியாக வேண்டும். போராட்டத்தினுடைய உச்சத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரொம்ப சாதாரணமாக, அது நீங்க சிறுபான்மையினர் தானே, இந்த சிக்கந்தர் மலை உங்களுக்கு சொந்தம் அல்ல, உடனே பாசிசம், அது வேறு ஒரு கற்பனையில் வேறு ஒரு பெயர்களை சொல்லி இது எங்கு போகிறது தெரியுமா? வக்ஃபு சட்ட இந்த மசோதா திருத்தத்தின் பின்னணியில் முஸ்லிம்கள் கொண்டாடுகிற சொத்துக்கள் யாவற்றையும் பாசிசம் அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் விளைவு மத்திய மாநில எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிற பொழுது ஈமானுடைய அழுத்தமும் ஈமானுடைய நம்பிக்கையும் மறுமை வெற்றியினுடைய தேட்டமும் அதிகமாக இருக்கிற ஒரு சமூகம் போராடித்தான் ஆக வேண்டும் என்றால் இந்த வரலாறுகளையாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும். இருக்கிற மஸ்ஜிதுகள் மதரசாக்களை தப்புனே அவனா உள்ள உட்கார்ந்து இங்க எங்க கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா
திருப்பி சொல்வதற்கு இந்த நாட்டில் சட்ட பாதுகாப்போ ஆட்சி பாதுகாப்போ நமக்கு இல்லை என்ற அனாதை என்ற நிலையை இந்த சமூகம் உணர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் அல்லாஹ் இருக்கிறாங்கிறது பாலஸ்தீனுடைய அந்த நிகழ்வு பெரிய பாடம். எத்தனை நாட்களுங்க? 1.5 வருஷம், 470 நாட்கள் இல்லையா? அந்த ஊர் எவ்வளவு பெருசா இருக்கு, ஊருன்னு தான் சொல்லணும். அடித்தவர்கள் யாரு? இஸ்ரேல், அமெரிக்கா, பெரும் பலம் மிக்கவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஹமாஸ ஒழிச்சிட்டோங்கிறான், அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நீட்டா அப்படி வந்து எங்க இருந்தாங்க? இவங்க எல்லாம் யார், எங்க இருந்தார்கள்? அல்லாஹ் அக்பர். உலகத்துக்கு இஸ்லாம் என்றைக்குமே உயரும் இடத்துலதான் இருக்கும். அவர்கள் வைத்திருந்த பணைய கைதிகளை கண்ணியமாக தந்தார்கள். இவன் வச்சிருந்த சிறை கைதிகளை கொடூரமாக அவர்கள் வெளியே காட்டுகிறார்கள். உலகம் இத்தனையும் பார்க்கிறது. ஏதாவது ஒரு மூலையில ஒரு அப்பாவி இப்படி பத்துவா செஞ்சிருப்பாங்க. இந்த இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு வராதா? இந்த அமெரிக்காவுக்கு ஒரு முடிவு வராதா? அந்த வார்த்தைகளின் வழியாக இந்த காட்டுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அதனால மோடி சர்க்கார் ஆகட்டும், ஸ்டாலினுடைய சர்க்கார் ஆகட்டும், சிறுபான்மை என்ற பெயரை சொல்லி நம்முடைய உரிமைகளை பறிக்க நினைத்தால் கலிபோர்னியா எங்கும் உருவாகலாம், காட்டுத்தீ எங்கும் பரவலாம். இறைவனுடைய உதவி எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. அதனால நாம் அநியாயத்தின்பால் செல்லவும் கூடாது, அநியாயத்தை அனுமதிக்கவும் கூடாது என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் வரலாறு. வல்ல ரப்புல் ஆலமீன் ஈமானிய வளமுள்ள மக்களாக வாழ்வதற்கும் இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளை ஆழமாக நம்புகிற மக்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.